இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமா வேலைக்கு போற மாநிலம்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு. அதே மாதிரி இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடக்கிற மாநிலங்கள் எதுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். இந்த 4 மாநிலங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது பாஜக அரசு. பெண்களுக்கு இவ்வளவு கொடுமைகளை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பெண்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறது வெட்கமா இல்லையா திரு மோடி அவர்கள் என்று உங்களை பார்த்து தமிழ்நாட்டு பெண்கள் கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா மகளிருக்கும் பாதுகாப்பு இருக்காது, நம்முடைய மாநிலத்துக்கும் பாதுகாப்பு இருக்காது. இப்ப கூட பெண்களுக்கு பேருதவியா இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எப்படியாவது முடக்கணும்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. இவ்வளவு நாளா 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதியை ஒதுக்காம இழுத்தடிச்சாங்க. இன்னைக்கு அந்த நிதி சுமையை நம்முடைய மாநில அரசு மேல திணிக்க முயற்சிக்கிறாங்க. இதையும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் ஆளா எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்பர் 1 அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கும் ஒன்றிய அரசுக்கு இன்னைக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு தொண்டர் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையை நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.